ஸோ பாருங்க, ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ. இந்த ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ. ஸோ பாருங்க, ஸோ இப்போ இவரோட எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1597 என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸில் பப்ளிஷர் ஃபர்ஸ்ட். ஸோ ஆரிஜினல் 10 எஸ்ஏஸ், செகண்ட் எடிஷனில் 1612 38, அண்ட் எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 1625 58 எஸ்ஏஸ். ஸோ ஆடா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ இந்த தோ பேக்கன் கன்சிடர் எஸ்ஏஸ் அவரு என்ன சொல்றாரு, பட் அஸ் ரீக்ரியேஷன் ஆஃப் மை அதர் ஸ்டடீஸ்ன்னு சொல்றாரு. இவர் எழுதியிருக்கக்கூடிய எஸ்ஏவை பேக்கனே என்ன சொல்றாருன்னா, எஸ்ஏ அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த எஸ்ஏ, அந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ்லாம் பட் அஸ் ரீக்ரியேஷன் ஆஃப் மை அதர் ஸ்டடீஸ்ன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம்ப்பா. மை அதர் ஸ்டடீஸ், இன்னொரு ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன், நான் படிச்ச விஷயத்த, இந்த சொசைட்டில நான் தெரிஞ்ச விஷயத்த, நான் பார்த்த விஷயத்த, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் என்ன பண்றேன், இங்க ரீக்ரியேட் பண்றேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாரு. ரைட். ஸோ அதே மாதிரி பதினஞ்சுல நம்மளோட பேக்கனோட பாரோவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேண்டகைன் அண்ட் அரிஸ்டாட்டில். இந்த எஸ்ஐ இந்த இதுக்கெல்லாம் யார்கிட்ட இருந்த அந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பாரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேண்டகைன், செகண்ட் ஒன் அரிஸ்டாட்டில். ரைட். 19th century லிட்ரரி ஹிஸ்டாரியன் என்ன சொல்லியிருக்காரு, ஹென்ரி ஹாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரரி ஹிஸ்டாரியன். ஓகே, ஹிஸ்டாரியன் இவர் என்ன சொல்றான்னா, தே ஆர் டீப்பர். ஓகே, இவரோட எஸ்ஐயை பத்தி சொல்லும் பொழுது தே ஆர் டீப்பர் அண்ட் மோர் டிஸ்கிரிமினேட்டிங் தன் எனி ஏர்லியர். ஓகே, ரொம்ப டீப்பரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியத டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு, ஆர் ஆல்மோஸ்ட் எனி லேட்டா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஒர்க் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அப்படிப்பட்ட ஒரு பர்டிகுலரான ஒரு 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 ஸ்பேஸை, ஒரு 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 டெப்தான இன்ஃபர்மேஷனை அவருடைய எஸ்ஏஸ் கலெக்ஷன்ஸ் மூலியமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹென்ரி ஹாலம் லிட்டரரி ஹிஸ்டாரியன் 19th century. ஸோ லிட்டரரி ஹிஸ்டாரியன் அவரு. ஸோ அதை பார்த்துங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ள போகலாம். இதோட ஃபர்ஸ்ட் இதே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இதே கேட்பாங்க. ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸோ வைல்டு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ்ல கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் தட் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டேஷ் அப்படிங்கிற சென்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம். வைல்டு ஜஸ்டிஸ், ஸோ வைல்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, ஒரு முரண்பாடான ஒரு விஷயம், ஒரு நேர்த்தியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு 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 விஷயம் கிடையாது. அது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதைத்தான் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வைல்டு ஜஸ்டிஸ். ஸோ ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. ரிவெஞ்சுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆறு ஆஃப் ரிவெஞ்சில் ஃபர்ஸ்ட் ரிவெஞ்சுன்னு என்ன, ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தர் நம்மளுக்கு பண்ணதுக்காக ஸோ நம்ம பண்றது, அதன் மூலியமா நம்மளுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்பிட்ஃபுல் இன்ஜூரியை ஏற்படுத்தணும். ஓகே, ரைட். ஸோ நம்மளுக்கு பண்ணினதுக்காக அவனுக்கு பண்றது மூலியமா ஒரு 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 இன்ஜூரியை ஏற்படுத்தணும். இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது பேர் தான் ரிவெஞ்ச். எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், நான் உனக்கு எப்படி அந்த துரோகத்தை நான் நான் எடுத்து என்னால் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை ஆப்பாத்திக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீ அதை அவனுக்கு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது என்னது அப்படின்னு பச்சுக்கலே. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது, இன்ஜூரி பண்ணுறது மூலியமா நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறது. அதே மாதிரி இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. நீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணக்கூடியது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பனிஷ்மெண்ட். அது ரிவெஞ்ச் கிடையாது. ஓகே, நீங்க பனிஷ் பண்றது மூலியமா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பஞ்சுக்கலே, அவன் அந்த இடத்துல வேணுமா தப்பா யோசிக்கலாம். பட் ஃபியூச்சர்ல யோசிக்கும் பொழுது என்னை இந்த டீச்சர் இந்த மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி என்னோட ஆட்டிடியூட மாத்தினேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ். இட்ஸ் அ பனிஷ்மெண்ட், இட்ஸ் நாட் அ ரிவெஞ்ச். ஸோ ரிவெஞ்சுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய ஸோ வித்தியாசம் தான். ரைட். ஸோ ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ரிவெஞ்ச் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எதுவா இருக்குது, இந்த ரிவெஞ்ச் எடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்காங்க. த மோர் ஆர் லா டு வீட் இட் அவுட். ஸோ இதான் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சட்ட திட்டம். ஒருத்தன் எனக்கு
ஒருத்தனை நான் பழி வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், அதான் லாஃபுல்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தருவாயில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதாவது விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யோசிக்கக்கூடியது. த மோர் ஆர்ட் லா டு வீட் இட் அவுட். ஸோ இதுதான் நியதின்னு யோசிக்கிறது. அவ எனக்கு தீங்கு விளைவிச்சிட்டாங்கிறது, நான் தீங்கு விளைவிச்சுட்டு அதுக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டுன்னா ஓகே, அது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் இன்னைக்கு இந்த சொசைட்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் லைனோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஓகே, ஃபார் as for the first wrong, so it doth but offend the law, but the revenge of that wrong put the law out of the office. அதே மாதிரி பதினஞ்சுக்களே, இப்போ நம்ம வாழக்கூடியது பதினஞ்சுக்களே ஒரு சிவில் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஒரு சிவில் சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிள் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு பதினஞ்சுக்களே, ஒருத்தன் ஒரு தவறு பண்ணிட்டான். ஓகே, ஒரு தவறு பண்ணிட்டான். ஸோ அதுக்காக என்னன்னு பதினஞ்சுக்களே, நம்ம லாஃபுல்லி அதான் ஃபார் அஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ராங், அவர் தவறு பண்ணினதுக்காக இட் டூத் பட் அஃபெண்ட் த லா. ஓகே ரைட். ஸோ அவன் மேல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது பதினஞ்சுக்களே, அந்த சட்ட திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்ட திட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அஃபெண்ட் த லா, நீங்க லாவை இருக்கக்கூடிய சட்ட திட்டத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அஃபெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் த ரிவெஞ்ச் ஆஃப் தட் ராங் புட் த லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சட்டத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒருத்தன் உங்களுக்கு தவறு பண்ணனா அப்படிங்கிறதுக்காக நீங்க அவனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க திரும்பி அவனை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்ட திட்டங்களுக்கு டிஸ்கிரெடிட்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கிரெடிட் பண்ணி கொடுக்கல, நீங்க நல்ல விஷயம் பண்ணல, அந்த லாவை நீங்க என்ன பண்றீங்க, லா அவுட் ஆஃப் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றுறீங்க. அந்த அந்த நல்ல விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றதில்லைன்னு அர்த்தம். சர்டன்லி இன் டேக்கிங் ரிவெஞ்ச். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், a man is but even with his enemy. அவன் என்னவா, உங்களோட எனிமியாவான். பட் இன் பாசிங் இட் ஓவர் he is superior. ஓகே ரைட். ஆக்சுவலி நீங்க ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், a man is but even with his enemy. அவன் ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவன் எனிமி ஆவான். ஆனா நீங்க பாஸ் பண்ணி போங்களே அவனை, so he is superior. அவன் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு சுப்பீரியர் பர்சனா இருப்பான். சுப்பீரியர் பர்சனா நீங்க மாறுவீங்க. ஓகே, எப்ப நீங்க அதை பாஸ் பண்ணி போனீங்கன்னா. ஓகே, ஃபார் இட் இஸ் அ பிரின்சஸ் பார்ட் டு பர்டன். ஸோ இதைத்தான் பிரின்சஸ் பார்ட்னு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க எப்போ ஒரு விஷயத்த நீங்க பாஸ் பண்ணி போறீங்களோ, எப்போ ஒரு விஷயத்த கடந்து போறீங்களோ, அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸோ பிரின்சஸ் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்கிவ் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நோபுலர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நோபுலர் ஆக்ஷன். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துச்சுக்கலே, நம்மளோட ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட்ல நம்மளோட பிராஸ்பரோ பண்றாரு பாத்தீங்களா, the rare action is in virtue then in vengeance அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வெஞ்சன்ஸ் எடுக்கிறத காட்டிலும் ரைட். ஸோ நீங்க அவங்கள மன்னிச்சு விடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா வேர்ச்சுவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷேக்ஸ்பியர் எதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துச்சுக்கலே, நம்மளோட ஸோ டெம்பஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பார். அதான் பிரின்சஸ் பார்ட் பர்டன். யார, ஸோ உனக்கு ஏதாச்சும் தீங்கு விளைவிச்சுவன சரி ஓகே ரைட்டு அப்படின்னு கடந்து போறது. ஸோ பிரின்சஸ் பார்ட்டுங்கிறாங்க. நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது எனிமையை தேடிக்கொள்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அண்ட் அடுத்தது சொல்றாங்க பாருங்க. ஸோ அடுத்து ஒரு விஷயம் சாலமன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சாலமன். ஓகே, சாலமன் ஐ எம் ஷூட் செட். ஸோ சாலமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சாலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட், சாலமன் அப்படின்னு பார்த்தீங்களே, ஸோ அவர் ஒரு கிங். சரிங்களா? ஸோ என்ன ஒரு விஷயத்துக்காக அவரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம்னா அவரோட விஸ்டம், அவரோட அறிவு ஞானம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவரை நம்ம ஸோ ரிமூவ் பண்ணோம். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் தான் ஸோ அந்த சாலமன். அவரு என்ன சொன்னாரு, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ அவர் சொல்லக்கூடியது பாருங்க, இட் இஸ் த க்ளோரி ஆஃப் எ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ். அவர் சொல்லக்கூடியது சாலமன் சொல்லியிருக்கக்கூடியதுப்பா. இது அப்படியே கொடுத்து கேட்பான். சாலமன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துச்சுக்கலே, இட் இஸ் க்ளோரி ஆஃப் எ மேன், ஒரு மனுஷன் கடந்து போகணும், அதான் பெரிய விஷயமே தவிர ஒரு தவறு நடந்துச்சுன்னு அதை கடந்து போயிடணும்.
அதை நினைச்சுக்கிட்டு அதை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திரும்பக்கூடாது. இது சாலமன் சொல்லி இருக்கக்கூடியது. ஸோ பிரின்சஸ் பார்ட் மாதிரியே சாலமன் சொல்லி இருக்கக்கூடியது. ஸோ தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான். ஆக்சுவலி ஒருத்தன் நம்மளுக்கு ஒரு தீங்கு நிலவிச்சிட்டான், தீங்கு பண்ணிட்டான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட். ஸோ அது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஓகே, அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அதான் தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான். அந்த நடந்து முடிஞ்ச விஷயம், அந்த இன்சிடென்ட், அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இர்ரெக்கவபிள். ஓகே, இர்ரெக்கவபிள். அதை நீங்க போயிட்டு திரும்ப பாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. அது நடந்த விஷயம், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இருந்த வாக்கில் இருக்கட்டும். வைஸ் men have enough to do. ஓகே, வித் திங்ஸ் present and do come. ரைட். ஸோ பார்த்துங்க. ஸோ வைஸ் men என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க. வைஸ் men என்ன பண்ணுவான்? ரைட். ஸோ இப்போ இருக்கக்கூடியதும் அதே மாதிரி. ஸோ அடுத்து என்ன வரப்போகுது? வைஸ் men நாலேஜபிளான பர்சன். ஸோ ஒரு ஹெல்த்தியான நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன். அவன் என்ன யோசிப்பான்? இப்போ என்ன இருக்கு கையில், ஓகே, அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத யோசிப்பான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஸோ தமிழில் ஒரு ஃபிலிம். ஸோ த கேரக்டர் நேம் இஸ் பாஸ்கர். ஹவ் யூ ஹியர்ட் ஆஃப் தட் ஃபிலிம்? ஆஸ்பெக்ட்ல தான் சொல்றாங்க. ரைட். அடுத்தது பாருங்க. therefore they do but trifle with themselves that labor in past matters. Okay, right. So therefore they do. ரைட். ஸோ ட்ரிஃபிள் வித் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துச்சுங்களே, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துச்சுங்களே, அது அவங்கள இன்கேஸ் கடந்து போகாம அதையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். தேர்ஃபோர் தே டு பட் ட்ரிஃபிள் வித் தெம்செல்ஸ். ஸோ அது அவங்கள என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஸோ அவங்கள அவங்களோட செல்ஃபை அந்த நிலைமையிலிருந்து கீழே இறக்கி விட்டுரும். ஓகே, கீழே இறக்கி விட்டுரும். தட் லேபர் இன் த பாஸ்ட் மேட்டர்ஸ். எதை பற்றி யோசிக்கும் பொழுது? ஆல்ரெடி நடந்ததையே பற்றி யோசிச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கான நான் ராங்னஸ் பண்ண போகிறேன், அதை நான் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது அவங்க எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறத நிறுத்திடுவாங்க. ப்ரெசென்ட்டை யோசிக்கிறத நிறுத்திடுவாங்க, ஃபியூச்சரை யோசிக்கிறத நிறுத்திடுவாங்க. அது ரொம்ப தப்பாக போயிடும். அப்போ நீங்கள் உங்களோட ப்ரெசென்ட்டை வாழ மாட்டீங்க, உங்களோட ஃபியூச்சரை பற்றின யோசனையும் வராது. உங்களுக்கு எதை பற்றின யோசனை மட்டும்தான் வரும் அப்படின்னு பஞ்சுக்கலே. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸோ ஆல்ரெடி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றின யோசனை மட்டும் தான் வரும், அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. there is no man do the wrong for wrong sakes. ஸோ இந்த உலகத்தில் ஸோ அடுத்து அவங்க சொல்லக்கூடியது பாருங்க. ஸோ யாருமே தவறு பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் தவறு பண்றதில்ல. there is no man do the wrong for wrong sakes but thereby to purchase himself profit or pleasure honor or the like அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி யாருமே இந்த இடத்துல தவறு பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ்ல அவங்க பண்ணல. ஆக்சுவலி அது பண்றது மூலியமா அவங்களுக்கு ஏதாச்சும் லாபகரம் இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹானர் கிடைக்கலாம். அந்த இடத்துல தன்னோட செல்ஃபை பெருசா காட்டிக்கலாம், அல்லது அந்த இடத்துல ஸோ அவங்க தான் மாஸ்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தலாம். ஸோ இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும் பொழுது அவங்க அதை பண்றாங்க. ஓகே, அப்படிங்கும்போது அதை பண்றாங்க. therefore why should I be angry with a man? அப்ப நம்ம ஏன் அவங்க மேல கோவப்படணும்? ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒருத்தன் ஒரு தவறை பண்றான், தவறு பண்றது மூலியமா அவனுக்கு ஒரு பிளஷா, ஒரு ப்ராஃபிட், ஒரு ஹானர், இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதனால அவன் பண்றான். அப்ப நீங்க ஏன் அவன் மேல கோவப்படுறீங்க? ஃபார் லவ்விங் ஹிம்செல்ஃப் பெட்டர் தென் மீ. ஓகே, ரைட். ஆக்சுவலி என்னது, வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு ராங்னஸ் பண்றேன். ஓகே, ஒருத்தருக்கு நான் என்ன பண்றேன், ஒருத்தரை டார்ச்சர் பண்றேன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி அது எதுக்காக பண்றேன்? என்னோட செல்ஃபுக்காக, என்னோட பிளஷருக்காக பண்றேன். அப்ப ஒருத்தன் செல்ஃபிஷா அவனோட சந்தோஷத்தை யோசிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் பெரிய அல்ல. ஸோ பெரிய அல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவனை தவறாக எண்ணக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க பாத்துங்க. ஸோ therefore why should I be angry with a man for loving himself better than me? ஓகே, என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறவன் அவன் எதை காட்டலும்? ஸோ என்ன காட்டலும் அவனோட செல்ஃப் அவனுக்கு பிடிச்சிருக்கேன், அவனோட செல்ஃபை சந்தோஷம் படுத்திக்கணும், அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பெட்டர்னஸை பெட்டரான ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே அவன் அந்த விஷயத்த பண்றான். விட்டுருங்க. அண்ட் இஃப் எனி மேன் ஷுட் டூ ராங், யாராச்சும் இந்த மாதிரி ராங்னஸ் பண்றாங்கன்னா மியர்லி அவுட் ஆஃப் இல் நேச்சர். ஸோ இன்கேஸ் தெரிஞ்சே இது தவறுனே தெரிஞ்சே ஒருத்தன் பண்றான்னா வாய் yet it is but like the thorn or a subria which prick and scratch because they can do no other. So confirm என்னன்னு தெரிஞ்சுக்கல. இப்போ ஒருத்தர் ராங்னஸ் பண்றான், ஸோ
யாரும் ராங், சரி, ராங் ஃபார் ராங் சேக்குக்காக பண்றது இல்ல. ஸோ ரைட். ஸோ ரைட். ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சாரி. ரைட். ஸோ அண்ட் இஃப் எனி மேன் ஷுட் டூ ராங், யாராச்சும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணும் பொழுது, பிகாஸ் தே டோன்ட், சாரி, மியர்லி அவுட் ஆஃப் இல் நேச்சர், இந்த மாதிரி அவுட் ஆஃப் இல் நேச்சர்னா எந்த மோட்டிவுமே இல்லாம, இது வந்து ஈவில் நேச்சராகவே ஒருத்தன் பண்றான்னு வச்சுங்களேன், எந்த மோட்டிவுமே இல்லை, அவன் ஒரு ஈவில் நேச்சராகவே பண்றான்னு வச்சுங்களேன். வாய் இட் இஸ் பட் லைக் த தான் ஆர் அ பிரையா. ஓகே. ஸோ பிகாஸ் தே கேன் டூ நோ அதர். ஸோ ஆக்சுவலி அவங்க எந்த ஒரு மோட்டிவும் இல்லாமல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மற்றவங்களுக்கும், ஸோ ரைட். ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு முள்ளு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஒரு தான் மாதிரி. ஸோ விச் பிரிக் அண்ட் ஸ்கிராச், அது மற்றவங்களுக்கு என்ன ஏற்படுத்தும், ஒரு பிரிக்கிங்னஸ் ஏற்படுத்தும், ஒரு ஸ்கிராச் ஏற்படுத்தும். பிகாஸ் தே கேன் டூ நோ அதர். அந்த ஸ்கிராச் ஏற்பட்டவனும் அந்த பிரிக், சரி, பிரிக் ஏற்பட்டவனும் என்ன பண்ண மாட்டான், அந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்ண மாட்டான். இப்படின்ற ஒரு செயல்பாடு யார் யாரெல்லாம், யார் யாருக்கெல்லாம் இது ஒரு அதாவது இது அவங்க இது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சு பண்றான் பாருங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. ரைட். அடுத்தது பாருங்க, the most tolerable sort of revenge so revenge is for those wrongs which there is no law to remedy. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸான லைன் பாத்துங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கறத பாத்துங்க. ஸோ த மோஸ்ட் டாலரபிள் சார்ட் ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ எந்த ஒரு ரிவெஞ்ச் ரொம்ப டாலரபிள் ஷார்ட்ல இருக்கக்கூடியது ஒரு ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு பதிச்சுக்கலே. ஸோ இதுக்கு லீகலா எந்த ரெமடி இல்லை அப்படின்ற சென்ஸ்ல எந்த இடத்துல இருக்கோ அதான் டாலரபிள் சார்ட் ஆஃப் ரிவெஞ்ச். லீகலா இதுக்கு சொல்யூஷன் காண முடியாது. ஓகே. அதை டாலரேட் பண்ணித்தான் போகணும். ஸோ இதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஸோ இதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கிற சென்ஸ்ல தான் போகணும். அதான் பட் தென் லெட் அ மேன் டேக் ஹீட். ஓகே, ஓகேன்னு எடுத்துக்கிட்டு போகணும். த ரிவெஞ்ச் பி சச்சஸ் தட் இஸ் நோ லா டு பனிஷ். ஸோ இதன் மூலியமா என்ன இது, அந்த இடத்துல எந்த லாஸ், எந்த சட்ட திட்டங்களும் கிடையாது பனிஷ் பண்றதுக்கு. எல்ஸ் மேன்ஸ் எனிமி ஸ்டில் ஸோ பிஃபோர் ஹேண்ட் அண்ட் இட் இஸ் 2 for 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 2 for 1 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துச்சுங்களே, ஆக்சுவலி இன்கேஸ் ஒரு லா மூலியமா அதுக்கு ரெமெடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது, ஸோ உங்களால என்ன பண்ண முடியல, அதுக்கு லா மூலியமா உங்களுக்கு ரெமெடி கண்டுபிடிக்க முடியலன்னா அதை விட்டுட்டு போயிடணுமே தவிர, நீங்க ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலே, நோ லா டு பனிஷ்னா ரிவெஞ்ச், அதுக்கு நீங்க ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆவானா மேன்ஸ் எனிமியாவா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேன்ஸ் எனிமியாவா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ த ரிவெஞ்ச் ஸோ பி சச்சஸ் தர் இஸ் நோ லா டு பனிஷ். சட்டத்திட்டத்தின் முன்னாடியும் சட்டங்களும் கிடையாது, அவனோட நீங்க எனிமியா ஆயிருவீங்க. ஓகே. அப்ப அந்த லானஸ், அந்த அந்த சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சம் when they take revenge or desirous. ஓகே. ஒரு சில பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க ஆர் desirous, the party should know whence it comes. ஓகே. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ இது எப்போ வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். சம் ஒரு சில பேர் when they take revenge, ரிவெஞ்ச் எடுக்கும் பொழுது desirous. ஓகே. ரைட். ஸோ அவங்க விருப்பப்பட்டு, the party should know, அவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியணும் when it comes. ரைட். ஸோ எப்ப இது வரும் அப்படிங்கறத அவங்க எதிர்நோக்கி காத்திருக்கணும். that is more generous. ஸோ ஏன்னா அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தனை பழி வாங்கிட்டேன், சரி, நான் ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அவன் எனக்கு நேருக்கு நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலே, என்ன பண்றேன், நான் இதுக்கு கன்ஃபார்மா ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் இதை சொல்றாங்க மோர் ஜெனரஸ் சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் தான் மோர் ஜெனரஸ். அதான் சம் when they take revenge or desirous. ஸோ நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறான் பாத்தீங்களா, த பார்ட்டி ஷுட் நோ. அப்ப எனக்கு எப்ப என் மேல அவன் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவான் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ when it comes, அப்ப எனக்கு தெரியும் இது வரும் அப்படிங்கிறது. ஸோ எப்பயோ வரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ், இது ரொம்ப ஜெனரஸ். மூஞ்சிக்கு மூஞ்சி நின்று சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, மூஞ்சிக்கு நின்று சொல்லிக்கிறோம் சொல்றோம் பாத்தீங்களா, அது ரொம்ப ஜெனரஸ்ங்கிறாங்க. For the delight seem to be not so much in doing the hurt. Okay.
ஸோ ஃபார் டிலைட் சீம். ஸோ பாத்துங்க, இந்த டிலைட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த right. So so the for delight seem to be not so much in doing the hurt as in making the party repent. So actually வேற ஒன்றும் இல்லை, இதுல டிலைட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, இந்த மாதிரி இந்த நான் டெலிபரேட் நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற ஜெனரஸோட சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் so மச் இன் டூயிங் த ஹர்ட் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அங்க என்னது பண்ணணுங்கிறத சொல்லலை. அஸ் இன் மேக்கிங் த பார்ட்டி ரிப்பன், அந்த பார்ட்டி ரிப்பன் பண்ணும். ஓகே, நான் ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணிட்டேன், எனக்கு முன்னாடி உனக்கு கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்றான், நான் வருத்தப்படணும். ஓகே, வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றானே தவிர அது என்னது அவனுக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிறதுக்காக பண்ணல அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் பேஸ் அண்ட் கிராஃப்டிக் கவர்ட்ஸ் அடுத்தது பாருங்க. ஸோ பேஸ் அண்ட் கிராஃப்டிக் கவர்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட அந்த நம்ம சூனியக்காரர்கள் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள். பேஸ் அண்ட் கிராஃப்டிக் கவர்ட்ஸ் ஆர் லைக் த ஆரோ தட் ஃப்ளை இன் த டார்க். ஸோ அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னா, ஸோ ஆரோ அம்பை எடுத்து ஸோ ஒரு ஒரு டார்க்னஸ்ல விட்டோம்னு வச்சுங்களேன், அது எந்த டார்க்னஸ்ல எந்த டைரக்ஷன்ல எங்க போய் விழுந்துச்சுனே தெரியாது பாருங்க. அந்த மாதிரி பர்சன் தான் இந்த கிராஃப்டிக் கவர்ட்ஸ். இந்த கோழைகள் யாரு, அவங்கள மூஞ்சிக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டு இதை எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணலாம், ஸோ இவங்களை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணலாம் இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல தே கிரியேட் ஸோ மோர் பிளான்ஸ். அந்த பிளான்ஸை எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ஈக்குவலண்ட் எது, அந்த ஆரோ அந்த டார்க்னஸ்ல போய் விழுந்த அம்பு போல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், ஸோ ஒன்றுக்கும் அடுத்ததுக்கும் ரிலேட் பண்ணியே சொல்லிட்டு இருந்திருப்பாரு பார்த்துங்க. அடுத்தது எதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம், இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, டியூக் ஆஃப் லாரன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்ல வரலாம்ப்பா, ஞாபகம் வச்சுங்க. காஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படிங்கிற சென்ஸ்ல கேட்கலாம். அண்ட் அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம், டியூக் ஆஃப் லாரன்ஸ். ஸோ காஸ்மஸ் ஹேட் அ டெஸ்பரேட் சேயிங் அகெயின்ஸ்ட் பெர்ஃபிடியஸ் நெக்லெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலே, காஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லியிருக்காரு. காஸ்மஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லியிருக்காரு. யாருக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பெட்ரே பண்றான் பாருங்க, ஏமாத்துறான் பாருங்க, ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா, அதான் நெக்லெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ் as if those wrong were unburdenable. Okay, you shall read that we are commanded to forgive our enemies, but you never read that we are committed to forgive our friends. So இது நம்மளோட காஸ்மஸ் சொல்லக்கூடிய ஐடியாலஜிப்பா, இது நம்மளோட காஸ்மஸ் சொல்லக்கூடிய ஐடியாலஜி, ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லும் பாருங்க, நம்மளோட ஸோ எனிமீஸை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் நம்மளுக்கு கூடவே இருந்து துரோகம் பண்ணக்கூடிய நம்மளோட ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் பாருங்க, அவனை மன்னிக்க கூடாது. அதான் யூ ஷல் ரீட் தட் we are commanded to forgive our enemies, but you never read that we are commanded to forgive our friends அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரைட்? ஸோ இதான் if those wrongs were unpardonable. ஓகே, ஸோ அந்த ராங்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ரைட்? அடுத்தது பாருங்க, பட் yet the spirit of job. அடுத்தது பாருங்க, காஸ்மஸ் மாதிரி அடுத்தது சொல்லக்கூடியது the spirit of job. நம்மளுக்கு தெரியும், இந்த நம்மளோட ஸோ பிஜில த புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்கும், அது பைபிள்ல இருக்கக்கூடியது. ஸோ அவரு சொல்லக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ பெட்டர் டோன்ல சொல்லியிருக்காரு பாருங்க, ஷால் வி டேக் குட் அட் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் நாட் பி டு கண்டென்ட் டு டேக் ஈவில் ஆல்சோ. அதாவது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட கடவுளோட கைகள்ல இருந்து என்னது, ஸோ குட்னஸே எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ பேட்னஸ் வருதுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க, அதுல ஒரு 3 பேர் இதுக்கும் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. ஷால் வி டேக் குட் அட் காட்ஸ் ஹேண்ட்ஸ், கடவுளோட கையில இருந்து நல்லது வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, நாட் டு பி கண்டென்ட் டு டேக் ஈவில், ஸோ ஈவில் ஆல்சோ. ஸோ நான் ஈவிலையும் நான் அதே ஆஸ்பெக்ட்ஸ்ல நான், அதாவது நான் எதிர்ப்பேன் ஈவில் வந்துச்சா அப்படின்னு, எப்படி இது பொருந்தும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லக்கூடியதான் நம்மளோட ஸ்பிரிட் ஆஃப் ஜாப் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் யாரு என்னென்ன ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரைட்? ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, அண்ட் ஸோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஸோ ப்ரொபோஷன்ங்கிறது அந்த புக் ஆஃப் ஜாப்லேயே வரக்கூடியது. தட் இஸ் திஸ் இஸ் சர்டின் தட் எ மேன் தட் ஸ்டடி தி ரிவெஞ்ச். ஓகே, இந்த ஆஸ்பெக்ட்ஸில் போகும்பொழுது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சுன்னா, கீப்ஸ் இஸ் ஓன் wounds green. ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கணும், ஸோ ரிவெஞ்ச் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
அவனோட வூன்ஸ் எப்படி இருக்குமா, எப்பயுமே கிரீனிஷா தான் இருக்குமா. அவனோட வூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே கிரீனிஷா தான் இருக்கும். ஏன்னா விச் அதர்வைஸ் ஸோ வுட் ஹீல் டு வெல். ஸோ இன்கேஸ் அவன் அதை மறந்துட்டான்னு வச்சுங்களேன், ஹீல் ஆயிடும். ஓகே, வுட் ஹீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, வுட் ஹீல். ஸோ அது மறைஞ்சிடும். ஸோ ஏன் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஸ்டடி தி ரிவெஞ்ச் தட் அ மேன் தட் ஸ்டடி தி ரிவெஞ்ச் கீப்ஸ் இஸ் ஓன் வூன்ஸ் கிரீன். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வூன்ஸ் அப்படியே கிரீன் கலரா, விச் மீன்ஸ் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்கும். மறந்துட்டு போயிருங்களேன், அது ஹீல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் டூ வெல், அதனால ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. அடுத்தது, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியம், பப்ளிக் ரிவெஞ்ச் ஆர் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சூனுக்காக பண்ணக்கூடியதான் பப்ளிக் ரிவெஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், பப்ளிக் ரிவெஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சூன் as that for the, ஸோ நம்மளோட டெத் ஆஃப் சீசர். ஸோ டெத் ஆஃப் சீசர், ஸோ டெத் ஆஃப் சீசர் யாரு, நம்மளோட சீசர் இறந்து போறாரு. ஸோ அவருக்காக ரிவெஞ்ச் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், இட்ஸ் அ ஃபார்ச்சூன். அவருக்காக ரிவெஞ்ச் எடுக்கக்கூடியது இட்ஸ் அ ஃபார்ச்சூன். ஸோ அதே மாதிரி, ஸோ த டெத் ஆஃப் பெர்டினக்ஸ், டெத் ஆஃப் பெர்டினக்ஸ். அடுத்தது த டெத் ஆஃப் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ், த டெத் ஆஃப் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ். இவங்க இறப்பிற்காக ஸோ ரிவெஞ்ச் எடுத்தாங்க. இது எல்லாமே எதுக்குடா அப்படின்னு பார்த்துங்களேன், ஃபார்ச்சூனுக்காக. ஓகே, பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்செப்டபிள், நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இங்க சொல்றாருப்பா. ஃபார்ச்சூனுக்காக பண்றாங்க பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலே. ஸோ இது லாஃபுல், இது தவறு கிடையாதுன்னு சொல்றாரு. ஸோ இது தவறு கிடையாது, ஏன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல், இது ஒரு ப்ராஸ்பரஸுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்மளோட பெர்டினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பரர். ஓகே, ரோமன் எம்பரர் ரைட். ஸோ இவரோட சக்சீசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டிமஸ் சிவிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். ஸோ இவரோட செப்டிமஸ் சிவரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பெர்டினக்ஸ் மர்டர் பண்ணிட்டு இவர் இந்த பதவிக்கு வருவாப்ல. ஓகே, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஜூலியஸ் சீசர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது. ஸோ நம்மளோட ஜூலியஸ் சீசர், ஸோ நம்மளோட ப்ரூட்டஸ் ஸோ இவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ கேசியஸ் ப்ரூட்டஸை மர்டர் பண்ணணும்னு கிளம்பியிருப்பாங்க, அவங்கள மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா ஸோ சீசரை லாலெஸ்னஸ்னா மர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து தான் ஆகணும். இது இது அக்செப்டபிள் அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்டகரி நிறைய இருக்கு பப்ளிக் ரிவெஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில். ஸோ அதே மாதிரி பிரைவேட் ரிவெஞ்சஸ் அடுத்த கேட்டகரியில் அவர் சொல்லக்கூடியது பாருங்க. ஸோ பிரைவேட் ரிவெஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இட் இஸ் நாட் ஸோ. ஆனால் பிரைவேட் ரிவெஞ்சஸ் அப்படி கிடையாது. நாய் ரேதர் விண்டிக்டு பர்சன்ஸ். ஸோ அதாவது இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கெட்ட புத்தி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல விண்டிக்டு பர்சன்ஸ் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ். அவர் கடைசியா சொல்லக்கூடியது பாருங்க, இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற சென்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல யார் அப்படின்னு பார்த்துக்கலே, கிட்டத்தட்ட அவங்கள எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா விச்சஸ் ஈக்குவல் அவங்கள. ஸோ ஏன் விச்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளோட பேக்கன், ஸோ பேக்கன் இருந்த டைம்ல அந்த விச்சஸ்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த விச்சஸோட டியூட்டிஸ் அப்படி இருந்துச்சு. ஓகே, அந்த ரீசனால தான் விண்டிக்டிவ் பர்சன் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ். ஒவ்வொரு நேரமும் அடுத்தவன் எப்படி எடுக்கலாம், அடுத்தவன் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்பான் அந்த ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பர்சன், பிரைவேட் ரிவெஞ்சஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதை கைவிடுங்க. who as they are mischievous so end day infortunate. ஸோ கடைசியாக உங்களுக்கு என்ன வந்து சேரப்போகுது, ஒரு ஃபார்ச்சுனேட் வந்து போறதில்ல, ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில வந்து வரப்போறதில்ல. ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப மோசமான செயல், ஒரு மிசரபிள் கண்டிஷன் தான் அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஆஃப் ரிவெஞ்ச் ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இதில் பார்த்துக்குங்க, உங்களுக்கு என்னென்ன பர்சன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, காஸ்மஸை பற்றி சொல்லியிருக்காங்க, இவர் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் ஜாபை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் ரிவெஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுக்கு டெத் ஆஃப் சீசர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு டெத் ஆஃப் சீசர், செகண்ட் ஒன் டெத் ஆஃப் பெர்டினக்ஸ், டெத் ஆஃப் பெர்டினக்ஸ். ஸோ தேர்ட் ஒன் டெத் ஆஃப் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ், ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு ஜஸ்டிஸ் வர்சஸ் ரிவெஞ்ச். ஓகே ரைட். ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால என்ன ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நேரும், எந்தெந்த ரிவெஞ்ச் என்ன மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கரெக்டு, அதே மாதிரி ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அது நம்ம எப்படி பாஸ் பண்ணி போனாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்கிவ்னஸ், நொபிலிட்டி.
ஃபர்கிவ்னஸ்னால நம்மளுக்கு என்னது அந்த நோபல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்ஃபார்ம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களோட கோபத்தை மற்றவங்களோட பீஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. மாரல் சுப்பீரியாரிட்டி, ரிவெஞ்ச் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதே கிட்டத்தட்ட உங்களோட ஸோ விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட நல்ல ஒரு மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே தவிர, ஸோ நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது மூலியமா நீங்க பெரிய ஆள் கிடையாது, ரிவெஞ்ச் எடுக்காம இருக்கிறது மூலியமா தான் நீங்க பெரிய ஆள் அப்படிங்கிற சென்ஸ்ல இதை சொல்லியிருக்காங்க.